வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒருபடி முன்னேறு என்றதன் அடிப்படையில் தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் தொழில் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் 10 வினாக்களானது நமது தளத்தில் பதிவிடப்பட்டு உள்ளது. அதனைத் தொடர்ந்து இப்போது நாம் பார்க்கலாம். முதல் வினா, which membrane encloses and protects the human heart? மனித இதயத்தின் வெளிப்புறத்தை மூடி பாதுகாக்கும் சவ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எண்டோகார்டியம், ஆப்ஷன் பி மயோகார்டியம், ஆப்ஷன் சி பெரிகார்டியம், ஆப்ஷன் டி எபிகார்டியம். அது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதயத்தோட தொடர்புடைய ஒரு 4 ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறது இதயத்துக்கு இருக்கக்கூடிய உறைகள். இப்போ நம்ம எண்டோ எக்ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எண்டோனா என்ன, வெளியில உள்ள இன்டீரியர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறை. இப்போ நம்ம எண்டோகிரைன் கிளாண்ட், எக்ஸோகிரைன் கிளாண்ட்லாம் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ எண்டோனா என்ன, எக்ஸோனா என்னன்றது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். எண்டோனா உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறை, எண்டோகார்டியம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய உறை. எபிகார்டியம் அப்படின்ற வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறை. மயோகார்டியம் அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிறது. எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறத இதயத்தோட 3 உறைகள். உள்ளுரை எண்டோகார்டியம், வெளியுறை எபிகார்டியம், நடுவுரை மயோகார்டியம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெளிப்புறத்தை மூடி பாதுகாக்கும் சவ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா இதயத்தோட டோட்டலி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு. அந்த சவ்வோட பேர் என்ன, அதுதான் பெரிகார்டியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் இது 3யுமே எபிகார்டியம், பெரிகார்டியம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. எபிகார்டியம் அப்படிங்கிறது ஒரு உறை, பெரிகார்டியம்ங்கிறது ஒரு சவ்வு. இந்த பெரிகார்டியம் அந்த இடத்துல ஏதாவது அலர்ஜி, அந்த ஜவ்வுல அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரிகார்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிகார்டியம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the human heart is normally located. மனித இதயம் பொதுவாக உடலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்டையர்லி இன் தி ரைட் சைட் ஆஃப் தி thoracic. ஆப்ஷன் பி இன்சைட் தி லெஃப்ட் லங். ஆப்ஷன் சி இன் தி mediastinum slightly towards the left side. ஆப்ஷன் டி below the diaphragm. அதாவது வலது மார்பு பகுதியில் முழுமையாக அமைந்துள்ளதா, இடது நுரையீரலின் உள்ளே அமைந்துள்ளதா, மார்பு குழியின் நடுப்பகுதியில் சிறிது இடது பக்கம் அமைந்துள்ளதா, உதர விதானத்தின் கீழ் அமைந்துள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், நம்மளை இந்த ஹார்ட் அட்டாக்லாம் அந்த ஹார்ட் அரெஸ்ட் ஆகிட்டா அந்த இடத்துல புஷ் பண்ண சொல்லுவோம். நம்ம வச்சு உள்ளங்கை வச்சு மடக்கி வச்சு புஷ் பண்ண சொல்லுவோம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் ஹார்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. மீடியாஸ்டனான்றது நம்மளுக்கு அந்த நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம மீடியாஸ்டனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் ஸ்லைட்லி கொஞ்சம் இடது பக்கம் தள்ளினாப்புல ஒரு கிராஸாக நம்ம இதயம் இருக்கும். இதயம் கூம்பு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதயத்தோட வெயிட் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட்ல 1 or 2 வீடியோஸ் சொல்லி அந்த கொஸ்டின் வரும். 3 டைப்ஸ் ஆஃப் வெயிட்ல இருக்கு அந்த ஹார்ட்டு. சரி, அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மார்பு குழியின் நடுப்பகுதியில் சிறிது இடது பக்கம், இன் தி மீடியாஸ்டினம் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் சேம்பர் ஆஃப் தி ஹார்ட் ஹேஸ் தி திக்கஸ்ட் வால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதயத்தின் மிகவும் தடிமனான சுவர் கொண்ட அறை எது, கெட்டியான சுவர் கொண்ட அறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரைட் ஏட்ரியம், ஆப்ஷன் பி லெஃப்ட் ஏட்ரியம், ஆப்ஷன் சி ரைட் வென்ட்ரிக்கிள், ஆப்ஷன் டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். வலது ஏட்ரியமா, இடது ஏட்ரியமா, வலது வென்ட்ரிக்கிளா, இடது வென்ட்ரிக்கிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வலது ஏட்ரியம்னா மேல் பகுதி வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது ஏட்ரியம். வலது வென்ட்ரிக்கிள் அப்படின்னா வலது பக்கத்துல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது வலது வென்ட்ரிக்கிள். இடது வென்ட்ரிக்கிள்னா இடது பக்கத்துல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது இடது வென்ட்ரிக்கிள். இந்த 4மே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
அடுத்தது வந்து இதிலிருந்து எது கடினமான சுவர் அப்படின்னு கேட்டா, இடது வென்ட்ரிக்கிள் இருந்து தான் நம்ம தமனி வழியே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகும். இடது வென்ட்ரிக்கிள்ல இருக்கக்கூடிய சுவர் தான் மிகவும் கடினமான சுவர் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். நம்ம அதுதான் சரியான ஆன்சர். இடது வென்ட்ரிக்கிள்ல அறையே அறையின் சுவரை கடினமான சுவர். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த ரைட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ், இதயத்தின் வலது ஏட்ரியம் எந்த ரத்தத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ். ஆப்ஷன் பி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி. ஆப்ஷன் சி பிளட் ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஆப்ஷன் டி பிளட் ஃப்ரம் தி அரோட்டா. நுரையீரலிருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம், உடலில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம், இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வரும் இரத்தம், மகா தமனியிலிருந்து வரும் இரத்தம். இதுல எந்த இரத்தத்தை வந்து வலது ஏற்றியம் பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வலது ஏற்றியம் என்ன ரத்தத்தை பெறுது அப்படிங்கிற, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அசுத்த ரத்தம் பூரா நம்ம வலது ஏற்றியம் வரும். வலது ஏற்றியத்திலிருந்து வலது வென்ட்ரிக்கிளுக்கு வந்து அந்த ரத்தமானது போகும். அங்கிருந்து நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு அசுத்த ரத்தம் போகும். அந்த அசுத்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு நுரையீரல் சிறை வரையா இடது ஏட்ரியமுக்கு வரும். அங்கிருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வரும். அந்த இடத்துல இருந்து மகா தமனி மூலமா உடலின் பல பகுதிகளுக்கு ஆக்சிஜனேட்டடு பிளட் போகும். இப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக சொல்லியிருக்கேன், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு எந்த ரத்தம் வரும்? ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு ரத்தம் வரும். வெளியில இருந்து பாடியில இருந்து ஏட்ரிக்கிள் வென்று ரத்தம் போகும். அங்கிருந்து வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வரும். அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும். வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் போகும். நுரையீரல்ல இருந்து ஏற்றியம் வரும். இடது ஏற்றியம் வரும். இடது ஏற்றியத்திலிருந்து இடது வென்ட்ரிக்கிள் போகும். இடது வென்ட்ரிக்கிள் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் மகாதமனி வழியா உடலின் பல பகுதிகளுக்கு போகக்கூடியது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உடலில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அப்படிங்கிறதா வலது ஏற்றியத்துக்கு வருங்கிறதா ஆன்சர். ஆப்ஷன் பி, டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் valve is present between the right atrium and right ventricle? வலது ஏட்ரியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் உள்ள வால்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிட்ரல் வால்வ், ஆப்ஷன் பி அரோட்டிக் வால்வ், ஆப்ஷன் சி ட்ரைகஸ்பீட் வால்வ், ஆப்ஷன் டி பல்மனரி வால்வ். மைட்ரல் வால்வா, அயோர்டிக் வால்வா, ட்ரைகஸ்பீட் வால்வா, பல்மனரி வால்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்ட்ரைட்டா ஆன்சரை நான் சொல்றேன். ட்ரைகஸ்பீட் வால்வு. இப்போ வந்து ஒவ்வொரு வால்வுக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்வன்ஸாக லைனாக வரேன் நான். இப்போ நம்ம இதயத்தை வந்து 4 பகுதியாக பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம், வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி 4 பகுதியாக பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிள், வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு அசுத்த ரத்தம் போகுது. இப்போ நுரையீரல் இருந்து நுரையீரல் சிறை வழியா இடது ஏட்ரியம் வந்து சுத்த ரத்தம் இடது வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. இடது வென்ட்ரிக்கிள் இருந்து அரோட்டத்த மகாதமனி மூலமா நம்மளுக்கு வந்து இதயத்துக்கு மற்ற பகுதிகளுக்கு போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வலது ஏட்ரியம் ஆரிக்கிளுக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வால்வு எது? இப்போதான் நம்ம வேலை பார்த்தோம். அது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். இப்போ அடுத்து வந்து வலது வென்ட்ரிக்கிளுக்கும் நுரையீரல் தமனிக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பல்மனரி வால்வு. இப்போ நம்ம ஆப்ஷன் டியில் பார்த்துருக்கோம்ல, அந்த பல்மனரி வால்வு அது வந்து வலது வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனிக்கு இடையில இருக்கக்கூடிய வால்வு பல்மனரி வால்வு. சரி, அடுத்து இடது ஆரிக்கிள், இடது ஏட்ரியம் அதுக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய நுரையீரல் சிறை மூலயமா சுத்த ரத்தமானது இடது ஏட்ரியம் ஆரிக்கிள் வருது. இடது ஆரிக்கிள் இருந்து கீழே வென்ட்ரிக்கிள் வரும்ல, அதுக்கு இடையில இருக்கக்கூடியது மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னொரு வால்வு இருக்கும்ல. அப்ப இங்க இருந்து
இடது வென்ட்ரிக்கிள் இருந்து மகாதமனி அரோட்டா மூலமா மற்ற பகுதிகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும்ல, அந்த வால்வுக்கு பேரு அயோட்டிக் வால்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 4 வால்வுக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடத்துல வீடியோ பார்க்கறது இல்லாம வீட்டில் போயிட்டு இந்த நோட்ஸ் எடுத்து ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்டடி அபவுட் ஹார்ட் அப்படின்னா கார்டியாலஜி. இப்போ லங்ஸை பற்றி இங்கே பல்மரி வால்வ்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏன் இந்த இடத்துல அந்த ஸ்டடீஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்மரி லங்ஸ்னாலே பல்மரி தான் வரும். பல்மரி வால்வு, ஸ்டடி அபவுட் லங்ஸ்னா பல்மனாலஜி அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which valve is present between the left atrium and left ventricle? இடது ஏட்ரியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் உள்ள வால்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ முன்னாடியே அந்த லாஸ்ட் கொஸ்டினை கிளியரா சொல்லியிருக்கேன். அது நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்ணை மூட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ ட்ரைகஸ்பிட் வால், ஆப்ஷன் பி பல்மரி வால், ஆப்ஷன் சி அரோட்டிக் வால், ஆப்ஷன் டி மிட்ரல் பைகஸ்பிட் வால். ட்ரைகஸ்பிட் வால்வா, பல்மரி வால்வா, அயோட்டிக் வால்வா, மிட்ரல் வால்வா? இப்போ வலது ஏற்றியம் வலது வென்ட்ரிக்கல் இடையில் இருக்கக்கூடிய வால்வு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு பார்த்தோம். அப்போ இடது வென்ட்ரிக்கல் இடது ஏற்றியத்துக்கு இடையே இருக்கக்கூடிய வால்வு என்ன வால்வா இருக்கும்? கண்டிப்பா மைட்ரல் வால் அல்லது பைகஸ்பிட் வால். அப்போ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ வலது வென்ட்ரிக்கிளுக்கும் நுரையீரல் தமனிக்கு இடையே உள்ள வால்வுனது பல்மரி வால்வு. சரி, அப்போ வந்து இன்னொரு வால்வு அரோட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு வால்வு படிச்சோம்ல, அது எங்க வரும்? நுரையீரல் இடது வென்ட்ரிக்கிள்ல இருந்து மகாதமனி மூலியமா போறக்கூடிய ஒரு வால்வு இருக்கு. அது என்ன வால்வு? அயோட்டிக் வால்வு அப்படிங்கிறது தான். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். அந்த முன்னாடி இருக்க சீக்வன்ஸ் வைங்க, இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து, which is the natural pacemaker of the heart? இதயத்தின் இயற்கையான பேஸ்மேக்கர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏவி நோட், ஆப்ஷன் பி எஸ்ஏ நோட், ஆப்ஷன் சி பண்டில் ஆஃப் ஹீஸ், ஆப்ஷன் டி புர்கஞ்சி ஃபைபர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க. நான் சொல்கிற ஷார்ட்கட்டாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க. அது நீங்கள் அப்படி இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸே ஆகாமல் ஆன்சர் எடுக்கலாம். இதயத்தை வந்து ஸ்டார்ட் செய்கிறது எஸ்ஏ நோடு. இப்போ எஸ்ஸை மைண்டில் வச்சுக்கங்க. இதயத்தை துவங்கி வைக்கிறது எது? எஸ்ஏ நோடு. எஸ் ஸ்டார்ட், இதயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எஸ்ஏ நோடு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த எஸ்ஏ நோடு தான் ஒரு மின்தூண்டலை உருவாக்குது. அது இடது ஏட்ரியம் மற்றும் வலது ஏட்ரியம் இவங்களை வந்து சுருங்க செய்யுது. அப்புறம் இந்த ஏவி நோடு பண்டில் ஆஃப் ஹீஸ் அண்ட் புர்கஞ்சி ஃபைபர்ஸ் மூலயமா இடது வென்ட்ரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள் இது எல்லாமே சுருங்கி விரிய செய்கிறது. இதனால தான் இதய துடிப்பானது துடிக்குது. இதன் மூலமாக இரத்தமானது வெளியேற்றப்படுகிறது மற்றும் கொண்டு வரப்படுது. இது வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சிஸ்டோல் அப்படிங்கிறது சுருங்கிறது, டயஸ்டோல் அப்படிங்கிறது விரிவடைகிறது. இதோட பல்ஸ் ரேட் எவ்வளோ? சுருங்கி விரிகிறது நம்ம வந்து 1 செகண்ட் சொல்லுவோம், அப்படி கிடையாது. 0.8 சுருங்குறது 0.3 வினாடிகள், விரிகிறது 0.5 வினாடிகள். ஆவரேஜா ஒரு ஹியூமன் பீயிங் 72 துடிப்பு துடிக்கும் ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிறத இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The SA node normally generates electrical impulses at the rate of. SA node சாதாரணமாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மின் தூண்டுதலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 20 to 30 ஒரு நிமிடத்திற்கு, 40 to 60 முறையா, 60 to 100, 120 to 150 முறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே சொல்றேன், 0.8 செகண்ட் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து 60 to 100 முறை நிமிடத்திற்கு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். How many chambers are present in the human heart? மனித இதயத்தில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3,
ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. அந்த அறைகள் என்னன்னு நம்ம 4ஆ பிரித்து சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பகுதியில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4. உரைகள்னு கேட்டால் எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். விதயத்தை சுற்றியுள்ள ஒரு சவ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அது பெரிகார்டியம். அந்த இதனால ஏற்படக்கூடிய நோய் அலர்ஜினால வரக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டா பெரிகார்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் பிளட் வெசல்ஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி ஹார்ட் டு தி லங்ஸ்? நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட் இருக்கும், அதாவது அசுத்த ரத்தம். மேலே தமிழ்ல இப்படி இருக்கு. இப்படி கொஸ்டினை மாற்றி கேட்டு ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடியா இருந்துக்கணும். ஏன்னா ஒரு பேட்டர்னை மட்டும் வாசிக்காதீங்க, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே வாசிச்சாதான் அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கொஸ்டின் புரியும். ஆப்ஷன் ஏ அரோட்டா, ஆப்ஷன் பி பல்மனரி ஆர்டரி, ஆப்ஷன் சி பல்மனரி வெனின், ஆப்ஷன் டி சுப்பீரியர் வெனக்கவா. அயோட்டாவா, நுரையீரல் தமனியா, நுரையீரல் சிரையா, மேற்பெரு சிரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுரையீரலுக்கு வந்து எந்த ரத்தத்தை வந்து அசுத்த நம்ம இப்போ சீக்வன்ஸில் சொன்னேன், வலது வென்ட்ரிக்கிள் அசுத்த ரத்தம் வரும், வலது வென்ட்ரிக்கிள் இருந்து ஏட்ரியம் அசுத்த ரத்தம் வரும், அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும், வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனி வரையா நுரையீரலுக்கு போகும், நுரையீரல் இருந்து நுரையீரல் சிறைய வரையா இடது ஏட்ரியம் ஆரிக்கல்ல வந்து சுத்த ரத்தம் வரும், அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும், வென்ட்ரிக்கிள் இருந்து நம்ம மகாதமனி வழியா வெளியில போகும், அது மற்ற பாகங்களுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நுரையீரல் தமனி வழியாக தான் அசத்து ரத்தமானது நம்ம நுரையீரலுக்கு போகுது. ஆக்சிஜன் குறைந்த அப்படின்னா அசுத்த ரத்தம்ன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நுரையீரல் தமனி பல்மரி ஆர்டரி. இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்கன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, அந்த தெய்வமே உன்னை கைவிட்டாலும் உன்னோட முயற்சியும் உன்னோட பயிற்சியும் வந்து உன்னை எப்பவுமே கைவிடாது. அதுக்கான பலனை வந்து கண்டிப்பா வரணும். அந்த தெய்வமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சினால வெற்றி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விட்டுறாதீங்க, கன்சிஸ்டண்டா படிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி 1 hour. இன்னைக்கு நம்ம விட்டோம்னா நீ எப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருதோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். காலத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து காரணம் வேணா சொல்லலாம், அந்த காரணத்துக்கு நம்ம வந்து ரீசன் தேடக்கூடாது. இன்னைக்கு இந்த ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அது நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட உட்காந்து படிக்கணும். நிறைய இடத்துல போய் அவமானப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு போஸ்டிங் வந்தா அது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்ல படிங்க. அதுக்கு அந்த தெய்வமே எத்தனைனாலும் நம்மளோட பயிற்சியும் முயற்சியும் வந்து வீண் போகாது, அதுக்கான பலன் கிடைக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க, ஷேர் செய்ய சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க, பெல் ஐக்கான் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் தகவலானது உங்களை வந்து சேரும். இதை வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இன்றி நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து ஆதரவாக செயல்படணும். நாங்கள் எப்படி செயல்படுறோமோ அதுக்கு அதே மாதிரி உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஆதரவு மட்டுமே தேவை. அதை வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இதில் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா. நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ டெப்த்தாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா, உங்களோட ஆதரவு தேவை. வாழ்த்துக்கள். வெற்றி பெற தொடர்ந்து பயணிப்போம், வெற்றி பெறும் வரை. வாழ்த்துக்கள். நன்றி. வெற்றி பெற. வணக்கம்.